இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆவியானவர் ஊற்றப்படும் போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தேவனுடைய காரியங்களை குறித்தான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அதிகமாக அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் ஊற்றப்பட்டது. இன்றும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாகும். அநேக வெளிப்பாடுகள் உண்டாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் இதனை ஏகமாய் காணும். அப்படி நடக்கும் போது கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.